படம் சீசா வழக்கம் போல நட்டி வந்து செம்ம நடிச்சிருக்காரு. காப் ரோல்ல வந்து நல்லா ஃபிட் ஆகுறாரு. ரொம்ப எனர்ஜியா இருக்காரு. ரொம்ப பயங்கரமா இருக்காரு. ஸோ அதனால வந்து பிரச்சனை கிடையாது. படம் வந்து ஓவராலா வந்து ஒரு டைம் பார்க்கலாம். ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை, பெரிய அளவுல ஒன்றும் ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால வந்து படம் சுமாரா இருக்கு. நட்டி உண்மையிலேயே செம்மையா நடிச்சிருக்காப்ல. இந்த மாதிரி காப் ரோல் நிறைய எடுத்து பண்ணா நல்லா இருக்கும். படத்தை கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்றாங்க ஓரளவு. ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். படினி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அருமையா இருக்கு. ஹார்ட் பீட் ஒரு வெப் சீரிஸ், அதுல நல்லா பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்காங்க. சூப்பரான ஒரு சாங் இருக்கு, யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி. ஸோ பார்க்கலாம் ஒரு தடவை. ஹீரோ நல்லா தான் பண்ணியிருக்காப்ல. கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த சைக்காலஜிக்கல் மேட்டரை வந்து நிறைய பண்ணதால கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்குது. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஆன்லைன் கேம்லாம் விளையாடக்கூடாது, ரொம்ப அதில் அடிக்ட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அது ரொம்ப அடிக்ட் ஆகி அது கேஷ் இது பண்ணுற மாதிரி இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. அதனாலே கூட இருக்கவங்களே இது சைக்கோ மாதிரி ஆகுறதுலாம் இருக்குண்ணா. அது வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இது மட்டும், அதாவது கேம் வந்து எதுவும் இது பண்ண வேணாம். ஆன்லைன் கேம்லாம் கேஷ் இது பண்ணுற மாதிரி எதுவும் இது பண்ண வேணாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. மியூசிக்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. சீசா படம் ஓகே, ஒரு ஆவரேஜ் மூவி அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் வந்து படத்துல எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஆனா படத்தோட கான்செப்ட் நல்லா இருக்கும். படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் ரம்மி அந்த மாதிரி அந்த கேம்பிளிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அடிக்டிவ் கொடுத்து அது எந்த அளவுக்கு உங்க ஃபேமிலியில நிறைய விஷயத்த வந்து பறிக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் நல்லா இருந்தது. பட் இன்னுமே வந்து விஷுவல்ஸ்ல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நட்டிய ஆக்டிங் நல்லா இருக்கு. படத்தோட ரெண்டு பாசிட்டிவ் அப்படின்னா, ஒன்னு நட்டி சாரோட ஆக்டிங், இன்னொன்னு ஹீரோயினோட ஆக்டிங். ஸோ அது ரெண்டு மட்டும் தான் படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கான்செப்ட் சொல்லலாம். மற்றபடி ஹீரோயின் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வெப் சீரிஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே கம்பேரிட்டிவ்லி இந்த படத்துல அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல, ஹீரோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். படம் கொஞ்சம் லேக் இருக்கும். அங்கங்க நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னா திருப்பி கொஞ்சம் பெரிய லேக் இருக்கும். திருப்பி இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி இருக்கும், லேக் இருக்கும். அந்த மாதிரி மாத்தி தான் இருக்கும். மியூசிக் ஓகே ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, உள்ள போயிட்டு ரேப் பண்ணிட்டு சாவடிக்கிறாங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு, நல்லா தான் இருக்கு படத்தை. ஆமா ப்ரோ, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க படத்தில். லாஸ்ட்டாக டீசெண்ட் ஆகிறாங்க, எல்லாம் டீசெண்டாக ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்கு எடுத்துடுறாங்க, அது கண்டுபிடிக்கிறாங்க. போதை பொருளை போட்டு கெடுக்கிறாங்க. அதெல்லாம் கெடுத்தையும் கொண்டீங்களா கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா இருக்கு படம். நல்லா படம் சூப்பரா இருந்துச்சு. இது ஆன்லைன் கேம் வந்து ஃப்ராட்லண்ட் எவ்வளோ நடக்குது, அதனால எப்படி வந்து சைக்கோவா மாறுறாங்கன்ற மாதிரி தான். ஸோ வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவாங்க இல்லையா எல்லாருமே, மணி இழந்துட்டா. ஸோ அது எப்படி வந்து எந்த கட்டத்துக்கு போகுதுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஈவிலாக நம்ம மாறுறோம் அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லவங்களா தான் இருப்போம். ஸோ நம்ம மணியை வந்து லாஸ் பண்ண நமக்கு வந்து ஈவில் மைண்ட் மாறிடும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நட்டி நடிச்சிருந்தா எப்பயுமே சூப்பரா இருக்கும். ஸோ செமையா தான் இருக்கு இந்த படமும், நல்லா இருக்கு. ஹீரோவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹீரோ வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவர் பயங்கரமா நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். அந்த சிவன் மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணிருப்பாரு. சூப்பரா இருந்துச்சு அந்த படம். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, படம் நல்லா இருக்கும். எல்லாருமே பார்க்கலாம். ட்விஸ்ட் செம்மையா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாங்க வேற மாதிரி நினைச்சோம், செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி நடந்துச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ட்விஸ்ட் சூப்பரா இருக்கு. வணக்கம், நான் பார்னி குமார். நான் வந்து இந்த படத்துல வந்துட்டு மாளவிகான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஐம் ரியலி ஹாப்பி. லைக் மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஒரு சீன் வரும்போது ரியாக்ட் பண்ண போல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய பேர் கொஞ்சம் அழுதாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டலான சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் ரியலி ஹாப்பி. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லை எனக்கு அவர் கூட, பட் ஸ்டில் அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் கூட பண்ணியிருக்கிறது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயம் தான். நிறைய இன்டர்வியூஸ்லாம் சேர்ந்து போயிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. கரெக்டாக தான் இருக்குது. அவங்க என்ன கதை சொன்னாங்களோ அதுதான் மேக்கிங்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ஹாப்பி. இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா ஒரு 4 out of 10 கொடுக்கலாம்.